என்ன படித்தவர்கள் தான் ஜெயித்தார்களா அப்படின்னு இன்டர்நெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து தொடங்கி சோஷியல் மீடியாலாம் என்ன படித்து எவன் ஜெயிச்சிருக்கான், படிக்காதவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றி எடுத்திருக்கிறார்கள். சச்சின் தெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, அவர் பில் கேட்ஸ் படித்தாரா, அவர் படித்தாரா, ஆயா படிச்சுதா அப்படிலாம் கேட்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சொல்லுங்க. படிக்காமல் ஜெயித்தவர்கள் 10 பேர் சொல்லிட்டீங்களே, 11ஆவது ஒரு ஆளை சொல்லுங்க. எவனும் கிடையாது. படிக்காமல் ஜெயிச்சவன் 10 பேரை நீங்கள் சொல்லுவீங்கன்னா படித்து ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். டோன்ட் டேக் இட் இன் அ ராங் சென்ஸ். உங்களை திசை திருப்புகிறார்கள். கல்விதான் நமக்கு முக்கியமானது. அறிவு தான் அற்றம் காக்கும் கருவி. தமிழ்நாடை போட்டு இந்த ரவுண்டு கட்டுறானுங்களே, இந்திய திணிக்கிறேனுங்கிறானுவோ, நீட்டில் கொண்டே சொருகிறேங்கிறானுவோ, லெஃப்டில் ஆப் வைக்கிறானுவோ, ரைட்டில் திருப்புறானுவோ. நம்ம பசங்களாம் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்பிடலாம். எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் இதே நீட்லையும் டாப்பர் நம்ம பையன் தான் வருவான். அந்த ஃபார்முலாவை பிடிக்கணும், அவ்வளோ மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணாலும் சொருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எஜுகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபஸ்ட்டு படிக்காமல் ஜெயிச்சவங்கள ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வைக்கிற ஆள் காமராஜர் தானே. ஆனால் அந்த காமராஜர் படிக்காதவர் தானே. படிக்காதவரையும் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். யோசிச்சு பாருங்க. படிக்காத ஒரு மனுஷன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆன பிறகு பிள்ளைகளுக்கு படிக்கணுங்கிறதுக்காக சாப்பாடு கொண்டு வான முதல்ல கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த சத்து உணவு திட்டமாக அடுத்தடுத்து கண்டுபிடினாங்க. ஏன் படிக்காத ஒருவர் ஏன் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டார். படிக்காத என்னாலே இவ்வளோ செய்ய முடியும்னா என் பிள்ளைங்கெல்லாம் படித்தா என்னெல்லாம் செய்வாங்கன்னு அவர் கண்ட கனவு தான் இன்னைக்கு முன்னால் உட்காந்துருக்க இத்தனை ஆயிரம் பேரும். என்ன படித்தவர்கள் தான் ஜெயித்தார்களா அப்படின்னு இன்டர்நெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து தொடங்கி சோஷியல் மீடியாலாம் என்ன படித்து எவன் ஜெயிச்சிருக்கான், படிக்காதவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றி எடுத்திருக்கிறார்கள். சச்சின் தெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, அவர் பில் கேட்ஸ் படித்தாரா, அவர் படித்தாரா, ஆயா படிச்சுதா அப்படிலாம் கேட்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சொல்லுங்க. படிக்காமல் ஜெயித்தவர்கள் 10 பேரை சொல்லிட்டீங்களே, 11ஆவது ஒரு ஆளை சொல்லுங்க. எவனும் கிடையாது. படிக்காமல் ஜெயிச்சவன் 10 பேரை நீங்கள் சொல்லுவீங்கன்னா படித்து ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். டோன்ட் டேக் இட் இன் அ ராங் சென்ஸ். உங்களை திசை திருப்புகிறார்கள். கல்விதான் நமக்கு முக்கியமானது. அறிவு தான் அற்றம் காக்கும் கருவி. தமிழ்நாடை போட்டு இந்த ரவுண்டு கட்டுறானுங்களே, இந்திய திணிக்கிறேனுங்கிறானுவோ, நீட்டில் கொண்டே சொருகிறேங்கிறானுவோ, லெஃப்டில் ஆப் வைக்கிறானுவோ, ரைட்டில் திருப்புறானுவோ. நம்ம பசங்களாம் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்பிடலாம். எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் இதே நீட்லையும் டாப்பர் நம்ம பையன் தான் வருவான். அந்த ஃபார்முலாவை பிடிக்கணும், அவ்வளோ மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணாலும் சொருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எஜுகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபஸ்ட்டு படிக்காமல் ஜெயிச்சவங்கள ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வைக்கிற ஆள் காமராஜர் தானே. ஆனால் அந்த காமராஜர் படிக்காதவர் தானே. படிக்காதவரையும் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். யோசிச்சு பாருங்க. படிக்காத ஒரு மனுஷன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆன பிறகு பிள்ளைகளுக்கு படிக்கணுங்கிறதுக்காக சாப்பாடு கொண்டு வான முதல்ல கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த சத்து உணவு திட்டமாக அடுத்தடுத்து கண்டுபிடினாங்க. ஏன் படிக்காத ஒருவர் ஏன் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டார். படிக்காத என்னாலே இவ்வளோ செய்ய முடியும்னா என் பிள்ளைங்கெல்லாம் படித்தா என்னெல்லாம் செய்வாங்கன்னு அவர் கண்ட கனவு தான் இன்னைக்கு முன்னால் உட்காந்துருக்க இத்தனை ஆயிரம் பேரும்.